செய்தியாளர் ராஜசேகர் விவரங்களை பதிவு செய்யலாம். பாலவேல், அரபிக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் மிதமானது முதல் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. குறிப்பாக இன்று திருவாரூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம், காரைக்கால் உள்ளிட்ட இந்த டெல்டா மாவட்டங்களிலேயும் இந்த மழை என்பது பெய்யக்கூடும் என தெரிவித்திருந்த நிலையில திருவாரூர் மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு இன்று காலை முதல் கருமேகங்கள் சூழ்ந்திருந்தன. தற்பொழுது ஒரு மணி நேரத்திற்கு மேலாக மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை என்பது பெய்து வருகிறது. திருவாரூர், மன்னார்குடி, திருத்துறைப்பூண்டி, பூந்தோட்டம், அதேபோன்று மாங்குடி, கண்ணாநல்லூர், நன்னிலம் உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இந்த கனமழை என்பது கொட்டி தீர்த்து வருகிறது. ஏற்கனவே வடகிழக்கு பருவமழை தொடங்கிய நாளிலிருந்து தொடர்ந்து மழை பெய்து வந்த நிலையில தற்பொழுது மிக்ஜாம் புயல் காரணமாக 10 நாட்களாக இந்த திருவாரூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் பெரிய அளவுல மழை இல்லாமல் இருந்தது. இந்த நிலையில் இன்று காலை முதல் மீண்டும் இந்த மழை என்பது தொடங்கி ஒரு மணி நேரத்திற்கு மேலாக கனமழை என்பது கொட்டி தீர்த்து வருகிறது. இதன் காரணமாக சம்பா மற்றும் தாளடி நெல் சாகுபடியில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்திருக்காங்க. என்ன காரணம் என்றால் தற்பொழுது பெய்யாத மழையின் காரணமாக தொடர்ந்து மழை நீரை வடிய வைத்த பின்னர் அதற்கு களைக்கொல்லி உள்ளிட்ட மருந்து பொருட்களை அடித்து வந்தார்கள். தற்பொழுது அதற்கு தண்ணீர் என்பது தேவைப்படும் சூழலில் இந்த மழை மிகுந்த ஏதுவாக இருக்கும் என விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் சாலையோர வியாபாரிகள் இந்த மழையின் காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து பெய்து வரும் மழை நீரை சேமித்து வைப்பதற்கான நடவடிக்கையை மாவட்ட நிர்வாகம் மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையையும் விவசாயிகள் வைத்திருக்கிறார்கள். காரணம் என்னவென்றால் ஆறுகளில் தற்பொழுது தண்ணீர் இல்லாத சூழல் நிலவி வருகிறது. இதன் காரணமாக தற்பொழுது பெய்யக்கூடிய மழை நீரை தேக்கி வைத்தால் வருங்காலங்களில் இந்த மழை நீரை விவசாயத்திற்கும் பயன்படுத்தலாம். அதே போன்று நிலத்தடி நீர்மட்டத்தை மேம்படுத்துவதற்கும் ஒரு வசதியாக இருக்கும் என விவசாயிகளும் பொதுமக்களும் தெரிவித்திருக்கிறார்கள். பாலவேல், நன்றி ராஜசேகர், விரிவான விவரங்களுக்கு. இதேபோன்று தூத்துக்குடியின் பல்வேறு பகுதிகளிலும் லேசான மழை பெய்து வருகிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் முரளிகணேஷ். விவரங்களை பதிவு செய்யலாம். எங்கெங்கு மழை? அதாவது பாலா, தூத்துக்குடி மாவட்டத்துல கடந்த 3 தினங்களாக வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட போதும் மழை என்பது சிறிதளவு கூட பெய்யல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இன்று காலை முதலே வானம் மேகமூட்டமாக காணப்பட்டது. வழக்கமான குளிரோடையே இருந்தது. சிறிது நேரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு முன்பு இருந்து தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் பரவலாக லேசான சாரல் மழை என்பது பெய்து வருகிறது. குறிப்பாக தூத்துக்குடி நகர் பகுதிகளில் இப்போ பிரதான சாலையாக இருக்கக்கூடிய பீச் ரோடு, பிரைன் நகர், அண்ணா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் இன்று காலை முதலே மழை தொடர்ந்து பெய்து வருகிறது. இதே போன்று மாவட்டம் முழுவதும் பரவலாக கிட்டத்தட்ட திருச்செந்தூர், ஸ்ரீவைகுண்டம், குலசேகரப்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளிலையும் இந்த சாரல் மழையானது தொடர்ந்து பெய்து வருகிறது. பாலா, தொடர்ந்து ஒரு இதமான சூழ்நிலை தூத்துக்குடி மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்களாக நிலவி வருகிறது. பாலா, நன்றி முரளிகணேஷ், விரிவான விவரங்களுக்கு.